ஏழாம் தந்திரம் முதல் தலைப்பு ஆறு ஆதாரம். பாடல் எண் 1704. இந்த ஆறு ஆதாரத்தில் மொத்தம் 8 பாடல்கள் இருக்குது இந்த இடத்துல. இந்த 8 பாடல்களையும் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய சக்கரங்களை வச்சு தான் பேசுகிறார். முதல்ல நமக்கு சக்கரங்கள் மொத்தம் 7ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா. மூலாதாரத்திலேருந்து சகசரதளம் வரைக்கும் 7 சக்கரங்கள்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஆதார சக்கரங்கள் என்று 6 சக்கரங்களை தான் சொல்லணும். சகசரதளத்தை ஆதார சக்கரங்கள் என்று சக்கரம் என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா அது சகசரதளம் என்று சொல்லப்படுவது ஜோதி, இறைவன் இந்த இடத்துல. அதனால் அதை ஆதாரம் என்று சொல்ல மாட்டோம். ஆதாரமாக என்று சொல்லப்படுறது இந்த 6 சக்கரங்களை மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ இந்த 6 சக்கரங்கள் என்றால் என்ன? ஏன்னா 3வது தந்திரத்தில் நிறையா சக்கரங்களை வச்சே படிச்சிருக்கோம். நிறையா சக்கரங்களுடைய பெயர்கள், அதனுடைய என்ன செய்யுது, இதழ்கள், இதெல்லாம் 3வது தந்திரத்திலே நிறையா பார்த்துருக்கோம், 4வது தந்திரத்திலே நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இந்த தந்திரத்தில் பார்த்தோம்னா இன்னும் ஆழ்ந்து சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்த கட்ட மேல் படிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னும் நுட்பமாக ஆய்வு செய்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இதில் இன்னும் நுட்பமாக இதில் அதோடைய கருத்துக்களை சொல்கிறார். 3வது தந்திரத்துலேயும் 4வது தந்திரத்துலேயும் சாதக முறைகளை சொல்லி கொடுத்துருப்பார் நிறையா. ஸோ இதில் அந்த ஒரு சக்கரங்கள் என்றால் என்ன, அது என்ன செய்யுது அப்படின்றதை பற்றி மட்டும்தான் இதில் நிறையா குறிப்பாக சொல்கிறார். இப்போ இந்த ஆதார சக்கரங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சும்மா ஒரு முன்னுரையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சிந்தனை, செயல் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஆதார சக்கரங்கள் தான். இந்த இடத்துல எல்லாவற்றுக்கும் காரணம். காலைல கண்ணு திறக்கும் போதே, நைட்டு தூங்க போகிறோம், நைட்டு எனக்கு தூக்கம் வருதுடாப்பா நான் தூங்க போகிறேன் என்று தூங்கும் போது அந்த சிந்தனை வருது இல்லையா, உடம்ப தூக்கத்திற்கு கொண்டு செல்லுது இல்லையா, அதற்கு காரணம் இந்த சக்கரங்கள் தான். காலை நமக்கு முழிப்பு தட்டுது இல்லையா, அதுக்கு காரணமும் இந்த சக்கரங்கள் தான். நடுவில் சில கனவுகள்லாம் வந்துட்டு போகுது இல்லையா, எண்ணங்கள், அதுக்கு ஒரு செயல்படணும்ல இந்த இடத்துல. நம்ம நினச்சிருப்போம் நான் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுதான் நம்மளுடைய மனசில் பதியப்பட்டிருக்கு, பதிய வச்சது இந்த இடத்துல கனவாக வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பதியப்பட்டது இங்கே கனவாக வந்தாலும் பதிய வைத்ததை ஒரு உந்துதல் செய்து கனவாக வர வைப்பதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அந்த சக்கரத்திலேருந்து தான் வருது. ஸோ தூங்கும் பொழுதும் சக்கரங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. நம்மளுடைய சிந்தனை, செயல். இந்த இடத்துல ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்குவோம் இல்லையா, ஒரு பொருளை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுனாலும் அதற்கும் அந்த சக்கரங்கள் தான் இந்த இடத்துல மூல காரணமாக இருக்கின்றது. ஏன் அது மூல காரணமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் பிறப்பு எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. இதற்கு காரணம் வினைகள், ஆசைகள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவோம். இந்த இடத்துல என்னப்பா காரணம்? ஆசைகள். அதுக்கு வினைகள் நிறையா இருக்குது, அதனால் பிறவி எடுத்து வந்துட்டோம். என்ன ஆசைகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் தெரியாது இல்லையா. இப்போது ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனுன்றது கிடையாது. 35 வருஷத்துக்கு முன்னாடி 90 காலகட்டத்தில். ஆனால் இப்போ பாருங்கள், ஃபோனை பார்த்தோன்னே இந்த ஃபோன் புதுசாக இருக்குது, அந்த ஃபோன் புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு புதுசாக வாங்குகிறோம். 30 வருஷம் நம்ம யோசிச்சிருப்போம், ஃபோனுன்னு ஒன்று வரும், நம்ம ஃபோனுக்கு மேலே ஆசைப்படுவோம், அதை நம்ம வாங்குவோம். இப்போலாம் நம்ம யோசிச்சிருப்போமான்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல. அப்போ நமக்கு என்ன ஆசைகள் வரப்போகின்றது என்பது முன்னாடி நமக்கே தெரியாது இந்த இடத்துல. நாளைக்கு கூட ஏதாவது ஒரு பொருளை புதுசாக எங்கேயாவது பார்க்கலாம், இல்லை யாராவது வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றது கொடுக்கலாம், பார்த்துனே சாப்பிடும் போல் ஆசை வரும், எடுத்து சாப்பிடுவோம். ஆசை இந்த இடத்துல. இந்த ஆசைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று வினை இருக்கிறது, விதி இருக்கிறது. இதை அனுபவித்தால் மட்டும்தான் நம்முடைய ஆசைகளையும் வினைகளையும் தீர்க்க முடியும் இந்த இடத்துல. ஸோ தீர்த்தா தான் பிறவி இல்லாத நிலைக்கு இந்த இடத்துல போக முடியும், இறைவன்கிட்ட போக முடியும். அப்போ இந்த ஆசைகள் வினைகள் எல்லாத்தையும் இறைவன் மொத்தமாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். ஒரு மனிதர் 100 வருஷம் வாழ்கிறாரு. 100 வருஷம் அவருக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கும் மொத்தத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு, இதெல்லாம் உங்ககிட்ட ஆசையாக இருக்குப்பா, அந்த லிஸ்ட்டை படித்து நீ ஒன்றா நிறைவேற்றிட்டே போப்பா அப்படின்னு சொன்னாருன்னா, மனுஷன் அதை படிக்கிறதுக்குள்ளேயே அந்த பிறவி முடிஞ்சு போயிடும் இந்த இடத்துல. அவ்வளோ ஆசைகள் அந்த இடத்துல, வினைகள் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு இறைவன்? அப்படி கொடுக்கல. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, மொத்தமாக நம்முடைய மூலாதார சக்கரத்தை சுற்றி ஒரு பதிவுகள் போல், ஒரு உரை போல் பதிய வச்சுட்டார் இந்த இடத்துல மொத்தமாகவே. அப்போது அது நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை சுற்றி ஒரு பதிவுகள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பதிவுகள் எப்படி வெளியில் வருது அப்படின்னா, நம்முடைய மூச்சுக்காற்றின் வழியாகத்தான் வெளியே வருகிறது. நம்ம ஒவ்வொரு முறை மூச்சை விடும் பொழுதும் அது என்ன செய்யுது? மூச்சுக்காற்று நம்முடைய மூலாதாரத்திற்கு சென்று அதை உராசுகிறது. இப்போ மூலாதாரத்திலேருந்து ஆற்றல் வெளிப்படும் போது இந்த வினைகளும் சேர்ந்து உள்ளிருந்து வெளிப்படும், இந்த ஆசைகளும் சேர்ந்து வெளிப்பட்டு நமக்குள்ளே ஆசையாக வெளிப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளுக்கு ஏற்ப எந்த வயசில் எந்த ஆசை வரணுமோ அது பார்த்து பிரித்து கொடுக்குது. அவ்வளோ பெரிய வேலையை செய்யுது இந்த இடத்துல மூலாதார சக்கரங்கள் இந்த இடத்துல.
இதெல்லாம் திருமந்திர பாடலே ரொம்ப தெளிவாகவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. 4வது தந்திரத்தில் நிறைவாக சொல்லியிருக்காரு, படிச்சிருக்கோம் காலை வகுப்பில். 2வது ரவுண்டு இப்போ தான் இது மாலை வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இதுபோல் ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு செயல்களை இங்கு செய்து கொண்டே இருக்கிறது. 6 சக்கரமே ஆதார சக்கரமே. 7வது சகசிரதளம் போகணும்னா இந்த வினைகளை எப்படி தீர்த்து கொள்ளுதல், ஆசைகளை எப்படி தீர்த்து கொள்ளுதல், நம்ம ஏதாவது ஒரு கருணை வர வேண்டும், அமைதி வர வேண்டும், இதெல்லாம் சிந்திக்கிறோம்ல, வரணும்னு பாவனை செய்கிறோம்ல. இந்த பாவனை எல்லாத்தையுமே அது உண்மையாக்கி கொடுக்குறதில்ல. அதுக்கெல்லாம் பிரபஞ்சத்தோடு நம்மை தொடர்படுத்தி கொடுப்பது கூட இந்த சக்கரங்கள் தான் இந்த இடத்துல. ஸோ இதனால தான் இதை ஆதார சக்கரங்கள் என்று நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த ஆதார சக்கரங்களை நாம் ஆதாரமாக வைத்துக்கொண்டு சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அது என்ன செய்து இந்த இடத்துல நம்மை 7வது இருக்கக்கூடிய சகசரதலத்திற்கு அழைத்து செல்கிறது. அங்கே என்ன பண்ணுது இந்த இடத்துல இறைவனை நமக்கு உணர வைக்கின்றது. ஸோ பேரின்மை நிலையை எய்த வைக்கின்றது. ஸோ இதான் இந்த இடத்துல இந்த 6 ஆதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்களுடைய ஒரு சின்ன முன்னுரை இந்த இடத்துல. நல்லதுங்கய்யா, நல்ல கேள்வி தான். சரி, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, நான் பதில் சொல்கிறேங்கய்யா. ஸோ நோய்கள் என்று வருகின்றதே இது கூட சக்கரங்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டால், நோய்களை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல. சக்கரங்கள் என்பது ஏற்கனவே பதிய வைப்பதை வெளியே கொண்டு வருதல் என்பது மட்டும் அல்ல, நாம் என்னெல்லாம் இன்னைக்கு சிந்திக்கிறோமோ அதை என்ன பண்ணுது, மேற்கொண்டு பதிய வைத்து கொள்ளுதலையும் அது செய்கிறது இந்த இடத்துல. இல்லை, இப்போ என்னென்னலாம் நோய்கள் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று வினை விதி இருக்கின்றதோ அது என்ன பண்ணுது, உள்ளே இருந்து நமக்கு கொண்டு வர்ற வேலையை அது செய்யத்தான் செய்யுது இந்த இடத்துல. உடம்புல பல நோய்கள் வரத்தான் செய்யுது. இப்போ அந்த நோய்களை ஒன்று அனுபவித்து தீர்க்க வேண்டும், இல்லை எரித்து தீர்க்க வேண்டும் இந்த இடத்துல. ஸோ உடம்புல ஒழுக்கம் என்று ஒன்று இருக்குது இந்த இடத்துல. நம்ம முன்னோர்கள் பலவாறாக சொல்லி வைத்தார்கள் இந்த இடத்துல. ஒழுக்க முறை கடைபிடித்தல் இந்த இடத்துல. யாரெல்லாம் இந்த ஒழுக்க முறையை சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குணம் தன்மை இருக்கு இல்லையா, அது இந்த உடம்புல பதிய வைக்கப்படுது, அந்த சக்கரத்திலே பதிய வைக்கப்படுது. அது என்ன பண்ணுது இந்த இடத்துல, அவர் அறத்தின்படி தர்மத்தின் வாழும்போது நிறையா புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ அது என்ன பண்ணுது, அந்த இடத்துல உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு வீரியத்தோடு வரக்கூடிய நோய்களுடைய தன்மையை வந்து அது குறைச்சி கொடுத்துருது இந்த இடத்துல. அந்த நோய்களை வந்து அனுபவிக்க விடாமல் மிகவும் குறைவான நிலையிலேயே வெளியே கொடுக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஒழுக்கம் தவறிய நிலையில் இவர் இதை தான் அனுபவிக்கணும்னு இருக்குது, ஆனால் அவர் இந்த இடத்துல அறத்தின்படி போகாமல் தர்மத்தின்படி போகாமல் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, இந்த கலியுகத்தில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் மேற்கொண்டு அங்கே பதிய வைக்கப்படுகின்றது. இந்த இடத்துல பதிய வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் இறைவன் வந்து இந்த இடத்துல அவர்களுக்கு வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே, உலகத்தில் பார்க்குறோம்ல இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அவனுக்கு தண்டனை இறைவன் எதுவும் கொடுக்க மாட்டாரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் பலர் கேட்கலாம். ஏன்னா புண்ணியம் நிறையா வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. புண்ணியம் நிறையா இருக்கிறனால புண்ணியம் தீரும் வரை இறைவன் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். என்னைக்கு புண்ணியம் தீருதோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இறைவன் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விடுவார். புண்ணியம் இருக்க வரைக்கும் அவர் ஆடுவார், புண்ணியம் தீர்ந்த பின்பாக இறைவன் தன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விடுவார். அப்போ அவரால் தாங்க முடியாது இந்த இடத்துல. ஸோ இது தன்னுடைய இறுதி காலத்தில் நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் ஆரம்ப நிலையில் தவறு நிறைய செய்தார்களோ இறுதி காலத்தில் மிகவும் கடினப்பட்ட நிலையில் இருப்பதை நம்ம உலகத்தில் அதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த சக்கரங்கள் என்று சொல்லப்படுது முக்கியமான ஐயா கேட்ட கேள்விக்கான நோய்கள் என்பது அதற்கு காரணமும் இந்த சக்கரங்கள் தான். இப்போ ஒருவருடைய உடம்புக்குள்ளேருந்து நோய் வருது அப்படின்னா ஏற்கனவே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து வீரியத்தோடு வந்து தன்னுடைய வினைகளை செய்து கொள்வதும் இல்லை அதனுடைய வீரியம் குறைவான நிலையும் வந்து தன்னுடைய செயலை செய்வதும் நம்மளுடைய சிந்தனையால் மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய செயல்களால் மாற்றிக்கொள்ளலாம் என்பதும் ஒரு கருத்தாக இங்கே பதிய வைக்கிறோம். சரிங்களா ஐயா? அதனால தான் நமக்கு எல்லாரையும் காலை சீக்கிரம் எழுந்திரிங்க, உடம்புக்கான ஒழுக்கத்தை கடைபிடிங்க, அறத்தோடு இருங்க. இதெல்லாம் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா, இதெல்லாம் கடைபிடிக்கும் போது எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் சரி அந்த வினைகளை உறுதியாக நம்மால் அதை மாற்றி வைத்து கொள்ள முடியும் என்பதனால தான் நமக்கு இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லி முன்னோர்கள் பலவாறாக சொல்லி கொடுத்தார்கள். இந்த இடத்துல பல நேரங்களில் நாம் தான் கடைபிடிப்பது இல்லை. சரி, நல்லதையா, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். முதல் பாடல் 6 ஆதாரம் 7வது தந்திரத்தில் முதல் தலைப்பில் முதல் பாடல் 1704. முதலடியில் 4ம் 2 3 5 6 இது முதலடி. ஃபுல்லாக எண்ணிக்கையாக தான் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த எண்ணிக்கையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா,
இப்போது ஒரு சக்கரங்கள் என்ன, மூலாதாரம் சக்கரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல. அப்போ ஒரு ஒரு சக்கரங்களும் ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? ஒரு ஒரு சக்கரங்களும் இத்தனை வேலைகள் என்று தனக்குள்ளாக பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றது. ஸோ அது எத்தனை வேலைகளை அது பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றதோ அத்தனை பகுதின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா? இப்போ ஒன்று வந்து 4 மூலாதார சக்கரம் இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 4 வேலை செய்யுது அப்படின்னு வச்சுக்குவோம். அதை வந்து 4 பகுதிகளாக இருக்கின்றது அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து நம்ம திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாரு, நம்ம சில பாடல்களை இதழ்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல. இத்தனை இதழ்கள் இந்த சக்கரத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம சில இடங்களில் படிச்சிருப்போம். இப்போ முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு, நாளும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இதழ்கள் 4. அப்போ அது 4 வகையான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. மூலாதாரத்தை தான் குறிக்கிற இடத்துல 4 என்று ஆரம்பிப்பதே மூலாதாரத்தில் தான் ஆரம்பிக்கிற இடத்துல நாளும். ஸோ மூலாதார சக்கரம். அடுத்து 2 3 அப்படிங்கிறார். 2 3 2 3 நீங்கள் பெருக்கணும் இந்த இடத்துல. 2 3 பெருக்கணும். பெருக்குனா 6 என்ற எண் வரும் இந்த இடத்துல. 6 என்ற எண் எதை குறிக்கும்? அதற்கு அடுத்த மூலாதாரத்துக்கு அடுத்த சக்கரமாக இருக்கக்கூடிய சுவாதிட்டானத்தை குறிக்கும் இந்த இடத்துல. 2வது சக்கரத்தை சொல்கிறார். 3வது ஈரைந்தும் அப்படிங்கிற. ஈரைந்துனா என்ன? 2 5 அதுவும் பெருக்கணும். பெருக்குனா 10 வரும். 10 இதழ்கள் எதை குறிக்கும்? அதற்கு அடுத்த சக்கரமாக இருக்கக்கூடிய மணிப்பூரகத்தை குறிக்கும் இந்த இடத்துல. அடுத்தது ஈராறும் அப்படிங்கிறாரு. ஸோ 2 6 சொல்கிறாரு. 2 6 12 இந்த இடத்துல. ஸோ 12 என்பது எதை குறிக்கும்? அநாகத சக்கரத்தை குறிக்கும். ஸோ மூலாதார சக்கரம் 1, சுவாதிட்டானம் 2, மணிப்பூரகம் 3, அநாதகம் 4. ஸோ முதலடியில் இந்த இடத்துல 4 சக்கரங்களை குறிப்பிட்டார். முதல்ல அதாவது 6 சக்கரத்தில் 4 சக்கரத்தை சொல்லிட்டார். அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு, கோளின் மேல் நின்ற குறிகள் 16. இது அடுத்த அடியில் சொல்கிறார். கோள் என்பது என்ன? கோள் என்றால் நமக்கு தெரிஞ்சு ஒரு குச்சி கம்பு வச்சுருப்போம். இதை தான் கோள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. கோள் என்றால் இந்த இடத்துல திரட்சி அப்படின்னு பொருள். குறி பொருள். குறினா என்ன? அடையாளம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. என்ன இந்த இடத்துல குறி, அடையாளம், திரட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அந்த 6 ஆதார சக்கரங்களுமே எந்த இடத்தை சார்ந்து நிற்கின்றது என்று கேட்டால் நம்முடைய சுழுமுனை தான் எல்லா இடமே இருக்குது. கீழே மூலாதாரத்தை வந்து பார்த்தா நம்முடைய நடு முதுகு எலும்பு சொல்லுவோம் இந்த இடத்துல. கீழேருந்து தலை உச்சி வரை சகசர தலை வரைக்கும் அந்த முதுகெலும்பு போகுது. கழுத்து இந்த இறுதி பகுதி வரைக்கும் போகும் இந்த இடத்துல. தலை உச்சிக்கு போகாது இந்த முதுகெலும்பு. ஸோ தலை உச்சிக்கு போய் நடுவில் வரைக்கும் போகும். சகசர தலம் என்று சொல்லப்படுகின்ற இடம் வரைக்கும் போகும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த இடத்துல கோள் என்று சொல்கிறாரு. ஏன் இதை கோள் என்று சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம பேச்சுவாக்கில் சொல்லப்படுகின்ற குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இருப்பது என்று சொல்லப்பட்டாலும் நம்முடைய அத்தனை செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் அதனுடைய மொத்த திரட்சியையும் வைத்து கொண்டிருப்பது, இந்த செயல்படுத்த செய்வது இந்த 6 ஆதாரங்கள் தான். ஏன்னா நம்ம எந்த சிந்திச்சா கூட அதற்கு காரணம் உள்ளிருந்து இருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் இந்த இடத்துல. அதை செயல்படுத்தினாலும் சரி, இது சக்கரங்கள் தான். அத்தனை வேலைகளை செய்கிறது இந்த இடத்துல. அதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இப்போ இருக்கக்கூடிய அறிவினால் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் ஞான அறிவினால் குரு சொல்லி கொடுத்தா, ஞான குரு சொல்லி கொடுத்தால்தான் தெரியும். இப்போ நான் மூலாதாரம் 4 வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தோம். 4 வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நமக்கு தெரிஞ்சு ஒரு வேலையை தான் அது செய்கிற மாதிரி தெரியுது. நமக்கு தெரிஞ்சு இப்போ படிச்சிருக்க வரைக்கும் என்ன செய்யுது, நம்முடைய வினைகள் எல்லாத்தையும் அது பதிய வச்சு, ஆசைகளை பதிய வச்சு ஒன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு வேலை நமக்கு தெரியும். ஸோ அது இன்னும் மேலும் நமக்கு ஞானகுரு கிடைச்சார்னா இன்னும் ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுப்பார் இந்த இடத்துல. ஸோ மீதி இருக்க சக்கரம் கூட பார்த்தோம். இப்போ அடுத்த சக்கரம் சுவாதிட்டானம் அப்படிங்கிற இந்த இடத்துல 6 வேலைகளை செய்கிற 6 இதழ்களை கொண்டு இருக்கின்றது. என்ன 6 இதழ்கள் நமக்கு தெரியாது. ஆனால் திருமந்திரத்தில் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருப்பார். அங்கங்கே படிக்கும்போது நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல. முழுசாக புரிஞ்சுக்கிறது கடினம் தான் இந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல. அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய திரட்சியாக எடுத்து பார்த்தோம் ஏன்னா எல்லாமே இந்த கோளில் தானே அடங்கியிருக்கு. 6 சக்கரங்களுக்குள்ளே தானே அடங்கியிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால தான் அதை கோள் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ கோள் மேல் நின்ற குறிகள் 16 அப்படிங்கிறார். ஸோ அப்போ மொத்தம் என்ன இருக்குது இந்த இடத்துல? ஒரு சக்கரத்துலேயும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. மொத்தத்தினுடைய மேல் நின்ற, மேலேனா மேலே போய் நிற்கிற அப்படின்னு பொருள் அல்ல. இப்போ இப்படி ஒரு குச்சி நிற்கிதுன்னா இதுக்கு மேலே போய் நிற்கிறேன்னு பொருள் அல்ல. இப்போ இதுக்கு மேலே இப்படி பதிஞ்சிருந்தாலும் அது மேல் தானே இந்த இடத்துல. யாராவது ஒருத்தர் நம்ம காலில் கையை என் மேலே என் கையை வைக்கிற சொல்லுவோம்ல. இப்போ உட்காந்துருக்கும்போது நம்ம காலில் யாராவது என் மேலே என் கை வைக்கிற கேட்பாங்கல்ல. அப்போ மேல் என்பது தலைக்கு மட்டும் பொருள் அல்ல.
காலில் மீது கை வைத்தாலும் என் மேல் என்று பொருள் ஆகின்றது. இப்படி வைக்கிறது இந்த இடத்துல பொருள் ஆகின்றது. அப்போ கோலின் மேல் நின்ற குறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. குறினா என்ன இந்த இடத்துல? அடையாளம். அதுவும் இந்த இடத்துல குறிப்புன்னு சொல்லுவோம். குறிகள் என்றால் இந்த இடத்துல குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். குறிப்புனா என்ன இந்த இடத்துல? நேரடியாகவே ஒரு குறிப்பு கொடுங்கள் அப்படின்னு நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம். இதை குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பு ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்தில் குறிப்பு என்றால் நம்மளுடைய மூலப்பொருள் என்னன்னா முன்னறிந்து கூறும் நிமித்தம். இது அகராதிலே இதற்கான பொருள் இருக்காங்க. முன்னறிந்து கூறும் நிமித்தம். எது முன்னறிந்து கூறும் நிமித்தம்? இந்த இடத்துல காலையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு பதிவுகளாக இங்கே பதிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைய பதிவுகள் இருக்குது நம்ம உடம்புல. இப்போ காலைல தூங்கி எந்திரிச்சோடனே மணி பார்க்குறோம் 6. வீட்டுக்குள்ளே கதவை மூடிக்கிட்டு எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல்லாம் மூட்டு உள்ளே படுத்துருக்கோம், இருட்டுக்குள்ளே படுத்துருக்கோம்னு வச்சுப்போம். ஃபோன் எடுத்து மணி பார்க்குறோம், 6 மணி ஆயிடுச்சு. ரைட்டு, விடிஞ்சிருக்கோம், சூரியன் வந்திருக்கோம். எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கு? நம்ம உலகியல் ரீதியாக பிறந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே பதிய வைத்திருக்கிறது இந்த இடத்துல, இல்லையா? காலைல குளிக்கணும், இங்கே போனால் தண்ணி இருக்கும், தண்ணி பட்டால் சில்லுன்னு இருக்கும், மார்கழி மாதமாக சில்லுன்னு இருக்கும், இல்லை வேறு அக்னி வெயில் நேரமாக சூடாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே நமக்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கு? எப்படி இதெல்லாம் நிறைய விஷயங்களை, இல்லையா? மழை வருதா, இந்த இடத்துல தண்ணி நிறைய தேங்கி நிற்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது, பெரிய விஷயங்கள்லாம் சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்தோம். இந்த காலையிலேருந்து உலகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஒரு மசில் மெமரி மாதிரி நமக்கு உள்ள எல்லாமே பதிய வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுத்தி சக்கரம் தான் இந்த இடத்துல. அதான் 16 அப்படின்னு சொல்றாரு. 16 என்று சொல்லப்படுது 16 இதழ்களை குறிக்கின்றது இந்த இடத்துல. இது வந்து விசுத்தி சக்கரம் குறிக்குது இந்த இடத்துல. ஸோ கோல் மேல் என்ற குறிகள் 16 அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. நம்மளுடைய அத்தனை ஆதார சக்கரங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற அது என்னென்ன செயல்கள் செய்கின்றது, இது எல்லாமே இந்த பதிய வச்சிருக்கு. இதில் எல்லாத்துக்குமே மேலே நிற்கிது இந்த இடத்துல. இதற்கு மேல் நின்றன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த விசுத்தி சக்கரம் இந்த இடத்துல 16 இதழ்கள் கொண்ட அந்த சக்கரத்தை வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே 16ன்ற எண்ணுக்குள்ள இந்த விசுத்தி சக்கரம் தான் எல்லாத்துக்கும் மேலே உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டால் அது அப்படி பொருள் எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. ஸோ மேலே முதலடியில் சொன்னார் இல்லையா, அது எல்லாமே இந்த சுழுமுனை நாடி இதில் தான் பதிஞ்சிருக்கு, மேலே பதிஞ்சிருக்கு எல்லாமே. நம்ம உள்ளே போய் தேட முடியாது எல்லாமே. இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எப்பா இங்கே தான் சுழுமுனை நாடி இருக்குன்னு சொன்னாங்களே, இங்கே அறுத்தாச்சு உள்ளே ஒன்றையும் காணுமேப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது கண்ணுக்கெல்லாம் தெரியாது இந்த இடத்துல. ஏனென்றால் இது எல்லாமே ஒரு பதிவுகளாக அங்கேயே இருக்கும். தலையை வந்து அறிவு எல்லாம் மூளையில் தான் இருக்குது, இவருடைய சிந்தனை தான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூளையை எடுத்து பார்த்தா அங்கே ஏதாவது எழுத்துக்கள் இருக்குமா, பதிய வைக்க முடியுமா? இல்லையா? ஸோ தெரியாது, ஆய்வு ரீதியாக பார்த்தா தெரியாது. அதுக்கு எவ்வளோ ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகளும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் அறிவியலால் அது ரொம்ப பறிக்க முடியல அது. ஸோ அதுபோல் இது கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே ஒரு பதிவுகளாகத்தான் மேலே பதிய வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதில் எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல விசுத்தி சக்கரம் இருக்குது, அது 16 இதழ்கள் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 2வது அடியில். அடுத்து என்ன சொல்கிறாரு? மூலம் கொண்டு ஆங்கே அப்படிங்கிறார். மூலம்னா என்ன? இந்த இடத்துல 6 சக்கரம் இருக்குது. 6 சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மூலம் இறைவனை காணணும் இந்த இடத்துல, இல்லையா? மூலம்னா அவர் தான். அங்கே முடிந்த முதல் 2 அப்படிங்கிறார். ஸோ அப்போ இறைவனை காணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இறைவனை காணணும் என்ன வேணும்? இந்த இடத்துல முதல்ல பார்வை வேண்டும். பார்வை என்று சொல்லப்படுது உணர்தலும் சரி, 5 புலன்களியாக உணர்தலும் சரி, இந்த இடத்துல ஒரு பார்வை வேணும். இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா இந்த கண்ணால் பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஆனால் அதற்கு வேறு கண் வேண்டும், அதற்கு ஞான கண் என்று சொல்லுவோம் இந்த இடத்துல. அது இந்த இடத்துல என்ன குறிக்கிறதுல ஆஞ்ஞா சக்கரத்தை சொல்லுவோம். 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நீல நிற ஜோதி இருக்கின்றது, நெற்றிக்கு நடுவாக இருக்கின்றது 3வது கண், இப்படியெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்போ அந்த கண்ணின் வழியாக நாம் பார்த்தோமே என்றால் அந்த இறைவனை நம்மால் பார்க்க முடியும். இது இந்த இடத்துல 6வது. ஸோ 6 ஆதார சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய சக்கரம். இப்போ மூலம் என்பது இறைவன், அவனை காண வேண்டும் என்றில் இந்த இடத்துல ஆங்கே முடிந்த முதல் 2 அப்படிங்கிறது. 2 என்றது இங்கே எதை குறிக்கும்? நல்வினை 1, தீவினை 2. இந்த 2மே இருக்குது. இந்த 2 வினைகள் இருக்க வரைக்கும் என்ன ஆகும்? நம்ம இந்த பிறவி பிணியில் மாட்டிக்கிட்டே தான் இருப்போம் இந்த இடத்துல. தீய வினை இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, நல்ல வினைகள் கூட அங்கே இருக்கக்கூடியது. அதனால தான் மகாபாரதத்தில் கர்ணன்ட்ட இருக்கிற புண்ணியத்தை கூட
கிருஷ்ண பகவான் வந்து வேஷம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. டே நீ நிறையா புண்ணியம் வச்சிருக்க, இது இருந்தால் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும், அதையும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ அதுக்கு அந்த தானத்தை கொடுத்து அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்குமே, அதை கூட வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி நல்வினையே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு முக்தியை கொடுத்தாரு இந்த இடத்துல கிருஷ்ணர். அப்போ ரெண்டுமே இருக்கக்கூடாது இந்த இடத்துல. அப்போ இது ரெண்டுமே இல்லாத நிலையில்தான் இந்த ஆஞ்ஞா என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தின் வழியாக நாம் அந்த இறைவனை இங்கு காண முடியும். மூலம் கண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அதை இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஒன்று. இரண்டாவது, அந்த ஆஞ்ஞா சக்கரத்திற்கும் 2 இதழ்கள் தான். ஸோ 2 செயல்கள் தான் அது செய்து இந்த இடத்துல ஆஞ்ஞா இதழ். ஸோ அந்த முதல் 2 என்று சொல்லப்படுவது இதழ்களையும் குறிக்கும், அதே நேரத்தில் 2 வினைகளை போக்குவதற்கான காரணமும் இந்த அதுக்கான செயல்களையும் இங்கு ஆஞ்ஞா தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம சாதகம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒருத்தர்லாம் சக்கரை ஏறிடுச்சின்னு வச்சுக்குவோம், குரு கிடச்சிட்டாரு, சக்கரை ஏறிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோம். ஆனாலும் அவர் இந்த இடத்துல சாப்பிட்ற வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பார். முற்று பெற்ற நிலையில் சகசரதளத்தை போய் அடைஞ்சவனே தான் அவருக்கு பசியற்று போகும், தூக்கமற்று போகும், தாகமற்று போகும் இந்த இடத்துல. அதற்கு முன்பாக சாப்பிட்டுக்கிட்டு தானே இருப்பார், இல்லை ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அதனாலேயும் அவருக்கு நல்வினை தீவினைகள் இருக்கத்தான் செய்யும். 6வது சக்கரத்தை கடந்து சகசரதளத்தை பார்க்கணும் இந்த இடத்துல. அது வரைக்கும் நல்வினை தீவினை இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல அவர் 3வது சக்கரமோ 4வது சக்கரமோ 5வது சக்கரமோ போனால் கூட நல்வினை தீவினை இருக்கும். ஆனால் ஆஞ்ஞாவுக்கு செல்லும் போதுதான் ஆஞ்ஞா தான் இறுதி பணியை செய்கிறது. நல்வினையும் இல்லாத நிலையில் தீவினையும் இல்லாத நிலையில் மொத்தத்தையும் அழித்து. அப்போ எது ஆஞ்ஞா சக்கரத்துனா ஆரம்ப நிலையில் கூட இதெல்லாம் கிடையாது. ஆஞ்ஞா சக்கரத்திலிருந்து சகசரதளம் செல்லும் அந்த நிலையில் ஆஞ்ஞாவுடைய முற்று பெற்ற நிலையில் தான் இந்த நல்வினை தீவிரத்தை அளிக்குது இந்த இடத்துல. ஸோ அதான் சொல்கிறாரு, மூலம் கண்டு ஆங்கே முடிந்த முதல் 2 அப்படின்றது. யார் ஒருவர் இதை செய்கிறார்களோ, இல்லை அவர்கள் இந்த நிலை அடைகிறார்களோ, அவர்கள் காலம் கண்டான் அடி காணலும் ஆமே. இது 4வது அடியில் முடிக்கிறது. ஸோ காலம் கண்டான் அப்படிங்கிறார். காலம் கண்டான்னா யார் இந்த இடத்துல? இறைவன் தான் இந்த இடத்துல. காலத்தின் உருவம் இந்த இறைவன் வந்து காலத்தையும் அவர் தான் படைத்தார், இயக்கி கொண்டு இருக்கின்றார். காலமாக இருப்பதும் அவர் தான். பலருக்கு இது புதிய தகவலாக தான் இருக்கும். காலம் என்ற ஒன்றா அப்படின்னு. ஏன்னா காலத்தை பைரவர் என்றே இருக்கின்றார் இந்த இடத்துல. காலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் என்றே இருக்கின்ற இடத்துல பைரவர் இருக்கார் இந்த இடத்துல. காலபைரவர் திருவண்ணாமலையில் போனால் பார்க்கலாம் இந்த இடத்துல. பல கோயில்களில் இல்லை காலபைரவர், சில கோயில்களில் மட்டும்தான் இருக்குது காலபைரவர். இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா காலம் என்ற ஒன்றே இல்லை இந்த இடத்துல. நம்ம உலகத்தில் மட்டும்தான் காலம் என்ற ஒன்றே இருக்குது. இந்த கால தத்துவத்தை புரிஞ்சிக்கும்னாலே ரொம்ப ரொம்ப கடினம் இந்த இடத்துல. ரொம்ப கஷ்டம் கால தத்துவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஏன்னா மனித அறிவுக்கு காலம் என்ற ஒன்று இருக்கா என்று கேட்டாலே அதை அவனை புரிஞ்சிக்க, அந்த கேள்வியை புரிஞ்சிக்கிறதுக்கே கடினம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பதிலை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த காலத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை கண்டான் அப்படிங்கிறார். இப்போ காலத்தை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரோ அவரால் இறந்த காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும், நிகழ்காலத்தையும் புரிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இறந்த காலம் என்று சொல்லப்படுவது நீங்கள் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரிஞ்சிக்க முடியும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னா லூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஆங்கில படம் தான் அது, லூசின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி தான் அதை அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரோ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியமான விஷயந்தான். நம்முடைய ஆன்மீகத்தை அழகாக சயின்ஸாக அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருப்பார். ஒரு பெண்மணி இருப்பாங்க, அந்த பெண்மணி வந்து ஒரு போதைப் பொருளை உபயோகிச்சால் அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா உள்ளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும் அந்த சக்கரங்கள் எல்லாமே. அதை வந்து அவங்களுக்கு அந்த படத்தில் வந்து 1% ஆக்டிவேட்டாக என்ன நடக்கும், 5% ஆனால் 10% ஆனால் 30% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிக்கிட்டே போவாங்க. அப்போ ஒரு நிலையில் அந்த பொண்ணுக்கு 90-95% நிலை வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு காலங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது அந்த அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. அந்த இடமே 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 500 வருஷத்துக்கு எப்படி இருந்தது, 1000 10,000 வருஷம் கற்காலத்தில் மனுஷன் எப்படி அந்த இடத்துல இருந்தான்றதெல்லாம் அந்த பொண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கவே முடியும். கடைசியில் 100 அந்த படம் முடியும் போது பார்த்தா 100% ஆனோடனே அந்த பொண்ணுடைய உடம்பே மறைஞ்சு போயிடும். அப்போ அங்கே இருக்க ஒரு போலீஸ்கார் கேட்பார், எங்கே போயிட்டா இவ அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் ஃபோனுக்கு மெசேஜ் வரும், ஐ எம் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சக்கரங்களில் 100% முழுமை அடைந்தால் நான் அந்த உலகம் ஃபுல்லாக இருக்கேன், எல்லாத்துலேயுமே இருக்கேன் அப்படின்பதை இது தெரிஞ்சிக்க முடியுன்றது அந்த படத்தில் ரொம்ப அழகாக சயின்ஸாகவே சொல்லியிருப்பார். முடிஞ்சால் பாருங்கள், தமிழில் கூட இருக்குது ஆக்சுவலி, ஆன்லைனில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த சயின்ஸ் ஆன்மீகத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதான் காலம் கண்டான் அப்படின்னா இதை ஒரு மனிதனால் காண முடியும். 3 விதமான காலங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். காலம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும்.
இந்த காலம்தான் இறைவன் என்றும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய திருவடியை காணலுமாமே அப்படிங்கிறார். ஸோ தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம்ம உடம்புல ஆதார சக்கரங்கள் 6 இருக்கின்றது. இந்த 6 ஆதார சக்கரங்களில் மூலாதாரம் 4 விதமான இதழ்களை கொண்டு 4 செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது சுவாதிட்டான சக்கரம் 6 இதழ்களை கொண்டு 6 விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இருக்கக்கூடிய மணிப்பூரகம் 10 இதழ்கள் கொண்டு 10 விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்து 12 விதமான இதழ்களை கொண்டு அநாதகம் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது விசுத்தி சக்கரம், அது 16 விதமான செயல்களை செய்து கொண்டு 16 இதழ்களோடு இருக்கின்றது. இந்த சக்கரங்கள் எல்லாமே இந்த சுழுமுனை நாடியின் மேல் நின்று ஒரு அடையாளமாக அங்கு நிற்கின்றது. இந்த இடத்தில் தன்னுடைய ஒரு மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரைக்கும் அவனை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து திரட்சிகளும் அதில் பதிய வைக்கப்பட்டு அதில் 6 ஆதாரங்களோடு அது இணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. யார் ஒருவர் இந்த சக்கரங்களை வைத்து சாதகம் செய்து தெரிந்து கொள்கிறார்களோ, அந்த சாதகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அதில் அந்த நிலையை அடைகின்றார்களோ, அவர்கள் இந்த இடத்துல இந்த அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண இந்த ஆஞ்ஞா என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களின் வழியாக காண்பதற்கு பயிற்சிகளை செய்கிறானோ, அவருடைய நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் இந்த இடத்தில் அழிகின்றது. இந்த ஆஞ்ஞா சக்கரம் அந்த 2 வேலைக்கு தான் செய்கிறது. ஒரு வேலை வினைகளை அழித்தல், இன்னொன்று இறைவனை காண்பித்தல். ஸோ நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் பார்க்கலாம். 2 செயல்கள் என்றால் இப்படி தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஞ்ஞா சக்கரம் இது செய்கிறது. யார் ஒருவர் இந்த ஆஞ்ஞா சக்கரத்தையும் கடந்த நிலையில் சகசரதலத்தை அடைகிறார்களோ, அவர்களால் காலம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. முக்காலத்தையும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டு அந்த காலத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியையும் அவர்களால் காண முடியும். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ முதல் பாடலே சக்கரங்களை வைத்து பல தகவல்களை சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு பாடல்கள் இருக்குது, ஒரு 7 பாடல் இருக்குது. ஸோ அடுத்த வகுப்பில் இதை தொடர்ந்து பார்ப்போம்.